ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஆட்டு மூளை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஆட்டு மூளையை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி மேலே வந்து ஒரு லேயர் வந்து இருக்கும், அதை வந்து நம்ம இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். மேலே சும்மா பிடிச்சி இழுத்தோன்னாவே அழகாக வந்துடும் கிழிஞ்சு. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். முன்பக்கம் எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு இருக்கிறதும் நம்ம இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். மூளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம மேலே அந்த பார்த்து பக்குவமாக அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு ஓரளவுக்கு நல்லா எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் போட்டு ஒரு வாட்டி பிரைனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் மஞ்சள் தூள் வந்து போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போ அதில் வந்துட்டு மூளையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு நசுக்கிறாதீங்க, குழஞ்சி போயிடும். இதுவே உடஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி போட்டு லேசாக அலசி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், இதெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துட்டு நம்ம இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆட்டு மூளையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா அதை உடச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மூளை வந்து வேகிறதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது வெந்து வர்றதுக்கும் அந்த பொரியலாக அது தெரியறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது கொதித்து நல்லா வேகட்டும். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நான் முட்டை வந்து 2 சேர்த்துக்கிறேன். ரெண்டு முட்டை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது கூட. 2 முட்டை இருந்தால் போதும். மூளை வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு அதிக செலவு பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லைங்க. வாங்கிட்டு வந்து 2 முட்டை போட்டு குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கூட ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம மிளகு பெப்பர் தூள் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பரான, அதே சமயம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான
ஆட்டு மூளை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்